Hi, இன்னைக்கு எப்படி உங்களுக்கு React application from the scratch வந்து create பண்றது without using create React app library. ஸோ React app library நம்ம யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் நமக்கு அது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இப்போ அந்த லைப்ரரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃபைலை நம்ம ஸ்க்ராட்சில் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா ஸோ நான் இந்த ஃபோல்டரை நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து npm தென் ஹைஃபன் ஒய். ஸோ npm minute வெறும் npm minute கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் அது சில கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்கள் npm minute ஹைஃபன் ஒய் கொடுக்கும்போது அது அந்த கொஸ்டின்ஸ் கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் கிரியேட் ஆகிடும். npm minute கமெண்ட் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபிள் வந்து ஒரு கம்பெனியில் அது வந்து மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பேக்வேர்ட் காம்பேட்டபிள் வெர்ஷன்ஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணும். சுருக்கமாக சொன்னாலும் பேபிள் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம மாடர்ன் ES6 ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற கூட ஓல்டர் ப்ரௌசர்ஸுக்கு ES6 ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அதுக்கு கம்பைல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம பேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டிபெண்டன்சிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை நமக்கு பேபிள் தேவை npm install. ஸோ இது வந்து லோ டிபெண்டன்சிஸ் தான். ஸோ அதனால் சேவ் கொடுத்துருங்க. பேபிள் /core இதுதான் மெயின் பேக்கேஜ். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் பேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தேவை. தென் பேபிள் லோடர். ஸோ பேபிள் லோடர் வந்து நமக்கு வெப்பேக்கையும் பேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெப்பேக் பற்றி நம்ம வெப்பேக் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ தென் நமக்கு தேவை வந்து ஸ்பேஸ் பேபிள் CLI. ஸோ CLI வந்து நமக்கு தெரியும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம கமாண்ட் இன்டர்ஃபேஸில் டெர்மினலில் நமக்கு பேபிள் யூஸ் பண்ணணும்னா நமக்கு பேபிள் CLI தேவை. ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். தென் ஸ்பெசிஃபிக்காக பேபிள் ப்ரீசெட் ENV. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ENVங்கிறது ஒரு கலெக்ஷன். நம்ம பேபிள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேக்கேஜாக தேடி ஒன்று வெர்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேக்கேஜாக தேடி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீசெட் ENVல ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு ப்ரௌசருக்கு தேவையானது சப்போர்ட் பண்ணும். தென் ப்ரீசெட் இன்னொரு லைப்ரரி இருக்குது விச் இஸ் பேபிள் ப்ரீசெட் ரியாக்ட். இது வந்து ரியாக்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும். ரியாக்டில் நம்ம JS6 சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஜாவா ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்காக தேவையான மாதிரி இது வந்து இந்த ப்ரீசெட் ரியாக்ட் வந்து நமக்கு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டேன். அதுக்கான தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நார்மல் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சரி, இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பேபிள் CLI. ஸோ நமக்கு இந்த நோட் மாடல்ஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு இந்த தேவையான நமக்கு எல்லா டிபெண்டன்சிஸ் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நோட் மாடல்ஸ் ஃபோல்டரும் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வெப்பேக் வந்துட்டு நம்ம நிறையா கோட் எழுதுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் நம்ம கோட் எழுதுவோம். .js சின்டாக்ஸில் எழுதுவோம். பட் ஆனால் ஃபைனலாக நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு அப்ளிகேஷனை டிப்ளை பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம எழுதின எல்லா கோடும் ஒரு சிங்கிள் JS ஃபைலுக்கு போகும். ஒரே ஒரு சிங்கிள் பண்டில் JS வாட் எவர் நேம் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஒரு சிங்கிள் ஃபைலுக்கு போகும். ஸோ அதை சிங்கிள் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெப்பேக் வந்து ஒரு மாடல் பண்டில். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கான டிஃப்ரென்சஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரென்சி. ஸோ நமக்கு ஃபஸ்ட் வெப்பேக் தென் வெப்பேக் CLI தேவை. CLI தென் வந்து வெப்பேக் டெவ் சர்வர். ஸோ நம்ம லோக்கலில் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு வெப்பேக் டெவ் சர்வர் தேவை. டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு இது முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வெப்பேக் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு அடுத்தது தேவை HTML வெப்பேக் பிளகின். ஸோ இந்த பிளகின் எதுக்குன்னா ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்கிற HTML ஃபைலும் வெப்பேக் யூஸ் பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஒரு பண்டில் JS ஃபைலும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் saved HTML வெப்பேக்.
நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுலேயே உங்களுக்கு பேக்கேஜ்லேயே தெரியும் HTML வெப்பேக் பிளகின். ஸோ நம்ம HTML ஃபைலையும் நமக்கு வெப்பேக் யூஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு பண்டில் ஜேஎஸ் ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிளகின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கே கான்ஃபிகர் பண்ணுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு HTML வெப்பேக் பிளகின் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்தது நமக்கு தேவையான முக்கியமான ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட்ங்கிற பேக்கேஜ் தான் நமக்கு நம்ம ப்ராஜெக்டில் ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தேவை. ரியாக்ட் நம்ம வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு நம்ம கூட இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த நமக்கு ரியாக்ட் கன்வெர்ட் தேவை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் கூட ஆல்ரெடி பேஸ்க்குள்ள ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் மட்டும் டிஃபரன்ஸியில் மெயின் டிஃபரன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். மீதி எல்லாமே நமக்கு ப்ராஜெக்டோட கிரியேஷன் அண்ட் செட்டப்புக்கு தான் தேவை. ஸோ அதனால் நம்ம டிஃபரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு HTML ஃபைல் இண்டெக்ஸில் HTML ஃபைல் நான் HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு பேசிக் டெம்ப்ளேட் போட்டுருக்கேன். ஹெட் அண்ட் பாடி டேக்ஸ் போட்டு ஒரு பேசிக் டெம்ப்ளேட் போட்டுருக்கேன். ஸோ நமக்கு HTML ஸோ ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக்கில் நமக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்குது, டிவ் கண்டெய்னர் இருக்குது, அதோட ஐடி ரூட். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் அதில் வந்து நான் ஆம்பர்.js-னு ஒரு ஃபைல் சோர்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆம்பர்.js-னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இங்கே நான் ஜஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், ஒரு ஹெச் பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்தது மெயின் இண்டெக்ஸில் ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். சேம் ஆக்ஷன்ஸ் ஃபோல்டரில் நம்ம இண்டெக்ஸில் ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே நான் தான் நமக்கு மெயினாக வந்து நம்ம இன்புட் ரியாக்ட் இன்புட் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்புட் ரியாக்ட் அடுத்தது நமக்கு ரியாக்ட் படம்ல வந்து கிரியேட் ரூட் அப்படிங்கிற மெத்தட் தேவை. ஸோ நான் இன்புட் கிரியேட் ரூட் ரியாக்ட் ஸோ அதை நமக்கு கிரியேட் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபைல் தான் இன்புட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை நம்ம என்னென்ன ஜாவாஸ்கிரிப்ட் இங்கே ரியாக்ட் யூஸ் பண்ணி போட்டுருக்கோமோ அது நம்ம இந்த HTML ஃபைலில் நம்ம பார்த்தோம். இங்கே ஐடி ரூட் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குது, அதில் நமக்கு ஐடி ரூட் இருக்குது. ஸோ இது கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுவோம். சரி எங்கள் ஃபைலையும் நான் இண்டெக்ஸ் மாற்றிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டெய்னர் எடுத்துப்போம். டாக்குமெண்ட் ஓகே எலமெண்ட் பை ஐடி. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா டிவி கண்டெய்னரில் நம்ம ஐடி ரூட்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ கெட் எலமெண்ட் ஐடி யூஸ் பண்ணி நம்ம அந்த எலமெண்ட்டை நம்ம கண்டெய்னரில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டெய்னர் தென் வந்து ஒரு ரூட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ண கிரியேட் ரூட் நம்ம கண்டெய்னர் பாஸ் பண்ணுறோம். தென் ரூட் ரெண்டு நம்ம நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பேபிள் கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ நம்ம பேபிள் இன்ஸ்டால் பண்ணோம், அது என்ன கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்டில் ரூட் டைரக்டரியில் நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணணும். பேபிள் ஆசிங்க ஸோ பேபிள் ஆசி ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ப்ரீசெட்ஸ். இங்கே வந்து பேபிள் நம்ம பார்த்தோம் ப்ரீசெட்ஸ் நம்ம நிறையா இதில் பார்த்தோம். ப்ரீசெட்ஸ் நமக்கு தேவையான கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பேபிள் ஸ்லாஷ்
ரீசெட் ரியாக்ட். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து இப்போ நம்ம வெப்டாக் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு வெப்டாக் கான்ஃபிகர் கிளிக் பண்ணுவோம். வெப்டாக் கான்ஃபிகர்.js. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இப்போ எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் HTML வெப்டாக் பிளகினை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த HTML வெப்டாக் பிளகினை நான் இங்கே வந்து வெப்டாக்கில் பிளகின்ஸில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட HTML ஃபைலையும் நமக்கு ஃபைனலாக கிடைக்க போகிற ஒரு பண்டில் JS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் இது வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ தென் வந்து நான் கோர் மாடல் அதை பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ரூட்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா index.js ஃபைல். ஸோ இது வேறு எதுவும் இல்லை, நமக்கு இங்கே இருக்கிற index.js ஃபைல் தான் நம்ம மேப் பண்ணிக்கிறோம். ஸோ மோட் வந்து டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதே நம்ம ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறோம்னா இந்த மோட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் மாற்றிட்டா அதுக்கேற்ற மாதிரி வெப்டாக் வந்து நமக்கு ஃபைல்ஸ் தான் பண்டில் நமக்கு கிடைக்க போகிற பண்டில் ஜேஎஸ் ஃபைல் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட் எங்கே வேணும், நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஃபோல்டரில் க்ரியேட் ஆகும். நமக்கு வந்து ரூட் ஃபோல்டரில் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது டிஸ்ட்ரின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நமக்கு இந்த index_bundle ஒரு ஃபைனலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு எந்த போர்ட்டில் ரன் ஆகணும், டெக் சர்வர் எந்த போர்ட்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த போர்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம போர்ட் 3000 ரன் பண்ணணும்னா இந்த 3000 மாற்றினா அந்த போர்ட்டில் ரன் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சேவ் எல்லா ஃபைல்ஸும் சேவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் ஸ்கிரிப்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சாம்பிள் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு நம்ம டெக் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பேக் அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ஃபைனலாக கனெக்ஷன் பில்ட் பண்ணுறது வெறும் சேவ் பண்ணிப்போம். இப்போ ஸோ என்பி வந்து நமக்கு இங்கே வந்து ரூட் டைரக்டரியில் index.js இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை மாற்றிடுவோம். ஸோ ரூட் டைரக்டரியில் சோர்ஸ் டைரக்டரியில் நமக்கு index.js ஃபைல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் இல்லை, நம்ம சேவ் பண்ணிப்போம். இப்போ Python.js-ல நம்ம ஸ்டார்ட் அண்ட் பில்ட் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கொடுத்த காமெண்ட் சர்வர் ஸ்பேஸ்டா. ஸோ இங்கே ரன் ஆகுது. ஓகே, இங்கே வந்து ரியாக்ட் இஸ் நாட் டிஃபைன்டு வருது. பட் ஆனால் நமக்கு இப்போ 5000 நமக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம வந்து இங்கே ரியாக்ட் இன்புட் பண்ணல. ரியாக்ட் சேவ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே இன்னொரு மாடல் நாட் ஃபவுண்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பேக்கேஜ் ஸ்டேஷனில் மெயினில் வெறும் index.js மட்டும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக சோர்ஸில் index.js. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோம்னா உங்களுக்கு வைப்பேன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளைண்ட் ஒரு ப்ரெஸ்ஸில் போனோம்னா நமக்கு வெல்கம் பண்ண வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம app.jsல போயிட்டு இங்கே அதை சேஞ்ச் பண்ணுறோம். வெல்கம் டு அப்படின்னு சேவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இமீடியட்டாக நமக்கு இங்கே ஸோ கம்பெனி ஆச்சு. ஸோ நமக்கு வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ஹலோ அப்படின்னு முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்சில் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் லைப்ரரி எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து